Hi, hello, vanakkam, welcome back to our channel. So, இன்னைக்கு இந்த vlogல full day cleaning work தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஆக்சுவலா எங்க வீட்டை சுத்தி நிறைய புது வீடு வந்து கட்டிட்டு இருக்காங்க. சோ அதனால நிறையவே டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. சோ அதெல்லாம் இன்னைக்கு வந்து க்ளீன் பண்ணிரலாம் அப்படினு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வந்து இந்த வர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். யூசுவலாவே 15 days once இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க் வந்து நான் பண்ணுவேன். பட் இப்போல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியுது. 2 days once க்ளீன் பண்ணால் கூட அந்த டஸ்ட்டுன்றது இருந்துகிட்டே தான் இருக்க மாதிரி இருக்குது. மெயினாக வந்து இந்த ஜன்னல் ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் ஒரு வீடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்றது. அதே மாதிரி இந்த ஜன்னலுக்கு ஆப்போசிட்லேயுமே வந்து ஒரு வீடு கட்டிகிட்ருக்காங்க. அதனால மெயினாக அந்த பெட்ரூமில் வந்து ரொம்ப டஸ்ட்டு சேருது அப்படின்றதுனால அப்பப்போ எனக்கு எப்போல்லாம் கண்ணில் படுதோ அப்போல்லாம் வந்து நான் துடைச்சிட்றேன். ஏன்னா இந்த ரீசன்னாலேயே மேக்ஸிமம் வந்து நான் விண்டோ ஓப்பன் பண்ணியே வைக்கிறதில்ல. பகல் டைமில் மார்னிங்கில் ஒரு 1 hour மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மற்ற நேரத்தில் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ஸ்னீசிங் இஷ்யூ இருக்கிறதுனால கொஞ்சம் கூட டஸ்ட் வந்து சேராது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்போ மாஸ்க் போடலைன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து தும்மல் வந்துடும். அதனாலே நான் எப்பொழுதுமே க்ளீன் பண்ணுறப்போ இந்த மாஸ்க் வந்து நான் போட்டுப்பேன். இதுவும் இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வீட்டை டஸ்ட் ஃப்ரீயாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மெயினாக இந்த கட்டிலில் பார்த்திங்கன்னா என்ன டஸ்ட்டு சேர்ந்தாலும் அப்படியே தெரியும். ஏன்னா இந்த கலர் அப்படி. அதனால வந்து ஒரு சில டைம் நான் டெய்லியுமே இதை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பெட்டை வந்து சரி பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான், பெட்ரூமில் ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஹாலில் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இப்போல்லாம் நான் வந்து சுடுதண்ணி மட்டும்தான் குடிக்கிறேன். ஏன்னா ஒரு சில டைம் வந்து தொண்டை கரகரப்பு அப்படின்றதுலாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சுடுதண்ணி போட்டு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு இப்போ அதெல்லாம் எங்கே போனாலுமே சுடுதண்ணி மட்டும்தான் குடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கிளைமேட்டுமே ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்றதுனால சுடுதண்ணி மட்டும்தான் வந்து குடிக்கிறேன். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு போட்டு வச்சிட்டேன். ஏன்னா இந்த கிளைமேட்டில் எனக்கு இந்த கெட்டில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வித்தின் 1 minute வந்துட்டு தண்ணியை சூடு பண்ணி கொடுத்துருது. மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி வந்து என்னோடய பசங்க ஸ்கூல் போயிட்டாங்க அப்படின்றதுனால இந்த வேலையை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ண முடிஞ்சது. அவங்கள வச்சுட்டெல்லாம் வந்து சுத்தமாக பண்ணவே முடியாது. அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருப்பாங்க. நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அப்போது வந்து நமக்கு வேலையும் பாதியிலே நின்றும். எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா காலையில் அவ்வளோ அவசரமாக கிளம்புவோம். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கவே முடியாது. நான் அவங்கள வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி நான் கிளம்புவேன்ல, அந்த டைமில் வந்து நான் ஆர்கனைஸ் வந்து பண்ணிப்பேன். பட் மார்னிங் வந்து இப்படி தான் மெஸ்ஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எங்கேயாவது கிளம்புறப்பையும் வந்துட்டு பயங்கரமாக அங்கங்கே ஒன்று ஒன்று வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அவசரத்தில் வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராலாம் மெயின்டைன் பண்ண முடியாது. பட் டைம் கிடைக்கிறப்ப அந்த டேக்குள்ளே வந்து திருப்பி நான் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். அவ்வளோதான். இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. கீழே வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஹேர் ட்ரையர் இதெல்லாம் மட்டும்தான் வச்சுருக்கேன். அடுத்து என்னோடய ஃபேவரட் பிளேஸ் வந்து டிவி டேபிள். டிவி டேபிள் பொறுத்த வரைக்கும் நான் எப்பொழுதுமே க்ளீனாக வச்சுப்பேன். மெயினாக ஹால் வந்து எல்லா டைமுமே க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். ஏன்னா திடீர்னு யாராவது வந்தாங்கன்னா கூட நமக்கு ரொம்ப முக்கியம். யாரும் பெட்ரூமுக்கும் கிச்சனுக்கும் போக மாட்டாங்க. பட் ஹாலில் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்பொழுதுமே ஹாலை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவேன். இந்த பிளான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 week முன்னாடி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்பவே பிடிச்சிருந்தது. நானுமே நிறைய ட்ரை பண்ணேன். நிறைய செடி வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணோம். பட் எதுவுமே வரல. இது வந்து எனக்கு ஓரளவுக்கு வருது அப்படின்றதுனால இப்போ 2 weeks ஆகிடுச்சு. எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லாவே இருக்குது. நிறைய லீஃப் வந்து வந்திருக்கு. மெயினாக இந்த பாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த நர்சரி கார்டன்லேயே வந்து நிறைய டிசைனில் வச்சுருந்தாங்க. எனக்கு மெயினாக வந்து ஒயிட் கலர் ரொம்பவே பிடிக்கும். என்னை விட என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. குழந்தைங்கள கேட்குற மாதிரி தான். இந்த செடியுமே டெய்லியுமே தண்ணி ஊற்றுனியா, எப்படி என்ன பராமரிக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க கைக்கு வந்து நல்லாவே வரும் செடி. எல்லா செடியுமே எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்செடி வந்து வச்சுருக்கோம். அது எல்லாமே அவங்க வச்சது தான்.
ஆக்சுவலாக இந்த டேபிள் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் மேலே, அதனால் என்ன டஸ்ட் பட்டாலுமே வந்து சூப்பராக தெரியும். அதனாலே வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த டேபிளில் அழகாக புத்தா சிலை வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சைஸில் கிடைக்கல அப்படின்றதுனால நான் வந்து பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி குட்டியாக ஃபிஷ் டேங்க்கு நிறைய கலெக்ஷன் இருக்குது டிவி டேபிளில் வைக்கணும் அப்படின்றதுக்காகவே. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து சிம்பிளாக வந்து வச்சுருக்கேன். ஒயிட் வித் க்ரீன் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய கலராக வாங்கி பார்த்தேன். பட் இந்த அளவுக்கு அட்ராக்ஷன் வந்து இல்லை. ஸோ இனிமேல் பிளான்ஸ் வாங்கினாலும் கண்டிப்பாக நான் வந்து பாட் ஒயிட் கலர் தான் சூஸ் பண்ணுவேன். ரொம்பவே ப்ளசன்டபுளாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் மெடிடேஷன் மியூசிக் வந்து ப்ளே பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டில் எப்போல்லாம் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேனோ அப்போல்லாம் இந்த மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஃபீல் ஆகும். அதே மாதிரி வேலை செய்கிறதுக்கு ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டைம் வந்து 1 o'clock ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு பசங்களை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக போகணும். ஸோ அதனால் நான் வந்து கிளம்பிட்டேன். இனிமேல் கொஞ்சம் பேலன்சிங் ஒர்க் வந்து இருந்தது. அதை அவங்கள கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். இது பார்த்திங்கன்னா பசங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி எல்லாமே இன்றைக்கி ஒரேடியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாகவே நான் பாத்ரூம் வந்து 2 days இல்லாட்டி 3 days ஒன்ஸ் இந்த மாதிரி சோப் பவுடர் போட்டு கழுவி விட்டுருவேன். ஏன்னா நல்லாவே ஸ்மெல் வரும். இந்த கிளைமேட்டுக்கு ஒரு மாதிரி நெடி அடிக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்றதுனால 3 days ஒன்ஸ் வந்து இதை வந்து நான் ஃபாலோ பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வெளியில் கழுவி விட்டுறலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்திங்கன்னா என்னோடய பசங்க எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்கள வச்சுட்டு இந்த க்ளீனிங் ஒர்க் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமே நடந்த மாதிரி இருந்துச்சு. இங்கேயுமே சோப் பவுடர் போட்டு தான் வந்து நீட்டாக கழுவி விட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து டெய்லியுமே கழுவுனாலும் காஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி அங்கங்கே திட்டாக தான் இருக்குது. ஏன்னு எனக்குமே தெரியல. கழுவுறப்ப மட்டும்தான் நல்லாயிருக்கு. பட் காஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி தான் இருக்குது. மெயினாக இந்த கோலம் பார்த்திங்கன்னா நான் யூஸ்வலாக வாட்டர் கலரில் தான், ஒயிட் கலர் வாட்டர் பெயிண்டில் தான் வந்து கோலம் போடுவேன். அது வந்து ஈஸியாக தான் இருந்தது. நம்ம இன்றைக்கி போட்டுட்டு நாளைக்கு வந்து தொடச்சோன்னா போயிடும். பட் இது என்ன கலர்னே எனக்கும் தெரியல. நான் வாங்கிட்டு வந்து போட்டேன். அடுத்த நாள் நான் வந்து தண்ணி ஊற்றி கழுவி பார்க்குறேன், சுத்தமாக போகல. நல்லா தேய்ச்சி பார்த்தேன், போகவும் இல்லை. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு விட்டது தான். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே விட்டுட்டேன். எனக்குமே கோலம் போட டைம் இல்லை அப்படின்றதுனால இது வந்துட்டு அப்படியே வாசலில் இருக்கட்டும். அம்மா கூட சொன்னாங்க நல்லா இருக்குது, நீ அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுவே வந்து எனக்கு பழகிடுச்சு. சுத்தமாக வந்துட்டு கோலம் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்துட்டு இதை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கோலம் போடுற ஆர்வம் சுத்தமாக போயிடும். ஏன்னா தண்ணி ஊற்றி கூட்டினாலும் அந்த கோலம் அப்படியே இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நம்ம கோலம் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் அது என்ன ஆச்சுன்னா நம்மளோட அந்த ஹேபிட்டை வந்து மறக்கடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்றதுனால நான் இன்றைக்கி வந்து சும்மா அந்த ஸ்க்ரப்பு வச்சு தொடச்சிட்டேன். அட்லீஸ்ட் அந்த நடு பகுதியில் இருக்கிறதையாவது க்ளீன் பண்ணிவிட்டு அப்பப்போ நம்ம வந்து சாக் பீஸில் கோலம் போட்டுக்கலாம், மற்றதெல்லாம் கூட இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சேன். பட் அவ்வளோ ஒன்றும் போகலை. ஓகே நாளைக்கு இன்னொரு வாட்டி தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வெளியிலையுமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ தான் ஃபைனலாக வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஓரளவுக்கு க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. காலையிலே குளிச்சுட்டு ஓரளவுக்கு பூஜை பண்ணேன். பட் இருந்தாலும் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணதுனால ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது அப்படின்றதுனால திருப்பி குளிச்சுட்டு சாயந்தரம் திருப்பி விளக்கு ஏற்றியாச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 6:15 ஆகுது. இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் என் ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க. எப்பொழுதுமே நான் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் டீ போடுவேன். அவங்க கூட சேர்ந்து உட்காந்து குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய பேசிட்டு இன்றைக்கி என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி ஷேர் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கும் அந்த டீ டைம். பட் இன்றைக்கி வந்து எனக்கு பொறுமை இல்லை. ஏன்னா என்னோடய பசங்க வந்து ஹார்லிக்ஸ் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்குமே டீ குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு நானுமே வந்து கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிட்டேன். இருந்தாலும் அவங்க வந்ததுக்கப்புறம் இன்னமும் கூட கொஞ்சம் டீ போட்டு அவங்க கூட சேர்ந்து உட்காந்து கண்டிப்பாக குடிப்பேன். ஏன்னா அதில் வந்து ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்குது. டீக்காக அதை வந்து நான் மிஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக இன்னும் கூட கொஞ்சம் டீ போட்டு அவங்க கூட சேர்ந்து உட்காந்து குடிக்கணும். அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன். until then bye from உமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. பாய், குட் நைட்.